ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்ற சிறார் நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் நோபல் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் செல்வி சக்தி மீனாட்சி அவர்களை நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் வாட்ஸ்அப் மெசேஜ், அந்த மாதிரிதான் நம்மளோட தகவல்களை பரிமாறிக்கிறோம். அரிதா இருக்கு. அதனாலதான் தபால் பெட்டின்னு எழுதிய கடிதமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த புக்கை எடுத்து எஸ்ராவோட நூலை எடுத்து படிச்சேன். ஆனா 5 பக்கங்கள் படித்த நிலையிலேயே எனக்கு புத்தகத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டு 56 பக்கங்களையும் ஒரே நாளில் படித்து முடித்து விட்டேன். அப்படிப்பட்ட ஈர்க்கப்பட்ட கடிதத்தை உங்களோடு பகிர்வது மகிழ்ச்சியின் தூதுவர்களான தபால்காரர்களுக்கு சமர்ப்பணம் என்று கூறிதான் கதையை ஆரம்பித்திருக்கிறார் எஸ்ரா அவர்கள். 5 அத்தியாயங்களை உள்ளடக்கியுள்ளார். முதல் கதையின் தலைப்போ தபால் பெட்டியின் நண்பன். இப்ப இருக்கிற நம்ம சூழல்ல தபால் பெட்டி பார்க்க முடியல அப்படிங்கறனால அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது தபால் நிலையமானது தபால் பெட்டிகளை அகற்றணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அப்ப முடிவு செஞ்சதுனால 40 வருஷமா வேப்ப மரத்தின் அடியில் கட்டப்பட்டிருந்த தபால் பெட்டியை அகற்றி தபால் நிலையத்தின் பின்புறத்தில் வைத்து விட்டனர். தபால் பெட்டியும் கைவிடப்பட்ட மனிதர்களைப் போலவே உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தன் நிலையை யாருக்காவது கூற வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று நினைக்கின்றது. அப்படி கடிதம் எழுத நினைக்கும் பொழுதுதான் அதற்கு தங்கமுத்துவின் ஞாபகம் வருகின்றது. தங்கமுத்து தான் தபால் பெட்டியின் நண்பன். தங்கமுத்து சிறு கிராமத்தில் இருந்தவன். 6ஆம் வகுப்பு மேற்படிப்பிற்காக நகரத்திற்கு வந்தவன். தனது மாமா வீட்டிற்கு வந்து மேற்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் மாமா பெயரோ ஆறுமுகம். தனது அத்தைக்கோ அவனை சிறிதும் பிடிக்கவில்லை. அத்தை பிள்ளைகளுக்கோ சூடான உணவுகளை பகிர்கின்றால், நம் தங்கமுத்துக்கோ பழைய சோறும் ஊறுகாவும் போடுகிறார். ஆனால் அதையும் அவன் சகித்து கொண்டு படிப்பிற்காக மாமாவின் மளிகை கடையிலும் வேலை செய்து கொண்டு படித்துக் கொண்டு இருக்கின்றான். இச்சூழலில் தான் அவனின் நண்பன் கணேசன் வந்து தங்கமுத்துவுக்கு கடிதத்தை பற்றி எடுத்துரைக்கிறான். இங்கிருந்து நம் ஒரு செய்தியை அனுப்பினால் அது உடனே சென்றுவிடும் என்பது அவனுக்கு முதலில் வியப்பாக இருந்தது. அவனுக்காக அவனது மாமா மாதம் 50 பைசா வந்து சினிமா பார்ப்பதற்காக கொடுத்திருக்கிறார். அதை அவன் சேர்த்து வைத்து தபால் கடிதம் வாங்கி தன் அம்மாவிற்காக கடிதம் எழுதி விடுகிறான். அக்கடிதத்திலோ ஒவ்வொரு எழுத்துக்களிலும் அவன் கண்ணீர் துளிகளில் கரைந்திருக்கின்றனர் என்று எஸ்ரா எடுத்து கூறுகிறார். அக்கடிதத்தில் பள்ளியில் இருக்கும் நண்பர்களை பற்றி, நகரத்தை பற்றி எடுத்துரைப்பான். ஆனால் ஆசிரியர்களிடம் அடி வாங்குவதை அதில் எழுத மாட்டான் என்று கூறியிருக்கிறார். ஒவ்வொரு கடிதத்திலும் அவனது பெயருக்கு கீழ் ஒரு பூச்செண்டு வரைந்து அனுப்புவானாம். அவனுக்கு வரைவது பிடிக்கும் என்று இதன் மூலம் எஸ்ரா அவர்கள் கூறுகிறார். அப்பொழுதுதான் அவன் தபால் பெட்டியிடம் கூறுகிறான், உன் தலை மனிதர்களின் தலையை போன்று இருக்கின்றது. நீ ஏன் வாயை திறந்து கொண்டே இருக்கின்றாய்? நீ தூங்க மாட்டாயா என்று கேட்கிறான். அப்பொழுது தபால் பெட்டியோ சிரித்துக் கொள்கிறது. இதுவரை தன்னிடம் யாரும் பேசியதில்லை, இவன் பேசுகிறான் என்ற ஆசையில் அவனிடம் பேச துவங்கிறது. அற்புதங்கள் என்பது ஆசையில் பிறப்பதுதானே. அப்படித்தான் தபால் பெட்டியும் நம் தங்கமுத்துவிடம் பேசுகிறது. நான் தூங்க மாட்டேன். நான் தூங்கிவிட்டால் இக்கடிதத்தை யார் பாதுகாத்துக் கொள்வார் என்று கேட்கின்றது. தபால் பெட்டி பேசுவதை கேட்டவுடன் தங்கமுத்துவுக்கு ஒரே சந்தோஷமும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. அதுவும் சரிதான், நீ தூங்கிட்டால் இந்த கடிதத்தை யார் பத்திரமாக பார்த்துக் கொள்வார்கள் என்று தபால் பெட்டியிடம் கூறுகிறான். உனக்கு ஒரு தொப்பி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று தங்கமுத்து தபால் பெட்டியிடம் கூறும்போது, அதுவும் சரிதான், ஆனால் எனக்கு யார் செய்து தருவார் என்று தபால் பெட்டி தங்கமுத்துவிடம் கேட்க, நானே செய்து தருகிறேன் என்று கூறுகிறான். அது அப்படி இருக்கும்போது தங்கமுத்துவோ தபால் பெட்டியிடம் கேட்கிறான், நீ ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கிறாய்? பச்சை நிறத்தில், வெள்ளை நிறத்தில் இல்லாமல் ஏன் சிவப்பு நிறத்தில் மட்டுமே காட்சி அளிக்கிறாய் என்று கேட்கும் பொழுது தபால் பெட்டி கூறுகிறது, நான் முதலில் பச்சை நிறத்தில் தான் இருந்தேன். என்னை பிரிட்டன் அரசு தான் வந்து பிரேசிலில் அறிமுகப்படுத்தினார்கள் என்று கூறுகிறது. ஆனால் மரக்கிளைகள், செடி கொடிகளின் முன்னில் மக்களுக்கு என்னை கண்டறிய எளிதாக இல்லை. அதனால் என்னை 1874ஆம் ஆண்டு சிவப்பு நிறமாக மாற்றினர் அப்படின்னோடனே, அப்ப தங்கமுத்து கேட்கிறான், நீயும் வெள்ளைக்காரனது கண்டுபிடிப்பு தானா என்று கேட்கும் பொழுது, ஆம், என்னை
டல்கௌசி பிரபுதான் என்னை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அப்போது பின்கோடு இல்லை. 1972ஆம் ஆண்டுதான் இந்த பின்கோடு எல்லாம் வந்தது அப்படின்னு தபால் பெட்டி சொல்லவும் தங்கமுத்துக்கு ஒரே ஆச்சரியம். நீ இவ்வளவு அறிவாளியாக இருக்கிறாயா என்று கூறி ஆச்சரியப்பட்டு தங்கமுத்துவும் தபால் பெட்டிக்கும் ஒரு நட்பு மலர்கிறது. 2வது அத்தியாயம் தொப்பி அணிந்த தபால் பெட்டி என்று எஸ்ரா எழுதியிருக்கிறார். தொப்பி தபால் பெட்டியோ தொப்பி கேட்டுவிட்டது. இவனோ தபால் பெட்டிக்காக தொப்பி தனது பள்ளி மைதானத்திலிருந்தே செய்து கொண்டு ஓடோடி வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த தொப்பிக்கு மேல் டாமா என்றும் எழுதியிருக்கிறான். அதை பார்த்தவுடன் தபால் பெட்டியோ மகிழ்ச்சியில் இதன் மேல் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கின்றது. இதன் மேல் டாமா என்று இருக்கிறது. உனது பெயர் இனிமே டாமா என்று கூறுகிறான். தபால் பெட்டிக்கு ஆனந்தம். தனது பெயர் டாமா டாமா என்று மறுபடி தானே சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது இவன் எழுதிய கடிதம் அவனது அத்தைக்கு தெரிந்துவிட்டது. ஊரிலிருந்து வந்த உறவினர் ஒருவர் சொல்லிவிட்டார் அம்மாவுக்காக எழுதிய கடிதத்தை. அப்பொழுது அத்தை என்னை பற்றி நீ தவறாக எழுதுகிறாய் என்று இவனிடம் சண்டையிட்டு உனக்கு இன்று உணவு கிடையாது என்று கூறிவிட்டார். வீட்டை விட்டும் வெளியே போக சொல்லும் போது ஆறுமுக மாமாவோ இவனுக்காக பரிந்து பேசி இவனை அங்கு தங்க வைக்கிறார். இனிமேல் நீ கடிதம் எழுதக்கூடாது என்று அவளிடம் சத்தியமும் வாங்கிவிட்டார். அப்படி இருக்க அவன் இனி கடிதமும் எழுதாமல் போய்விட்டது. தாமாவோ தனக்கு வைத்த தொப்பியின் மூலம் அவனிடம் என்னை ஒரு புகைப்படம் வரைந்து கொடு என்றும் கேட்டது. அதையும் அவனால் செய்ய முடியவில்லை. 3வது அத்தியாயமாக ரெமி என்னும் அணில் அப்படின்னு எஸ்ரா சொல்லியிருக்கிறார். நீண்ட நாட்களாக தபால் பெட்டியை என்னால் அத்தை சத்தியம் வாங்கிவிட்டார். அம்மாவிற்கு கடிதம் எழுத வேண்டியவில்லை, எழுதவும் முடியவில்லை, தபால் பெட்டியை சந்திக்கவும் முடியவில்லை. அதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு தபால் பெட்டியை தங்கமுத்து சந்திக்கிறான். அப்பொழுது தபால் பெட்டியோ தங்கமுத்துவிடம் பேசவில்லை. ஏன் என் மேல் கோபமா என்று தபால் பெட்டியிடம் கேட்டவுடன் நீ படிப்பை விற்றுவிட்டு பாதியில் சென்று விட்டாய் என்று நினைத்தேன் என்று தபால் பெட்டி கூறுகிறது. அப்பொழுது அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படி என்று தங்கமுத்து கூறுகிறான். எங்க அத்தை இனிமே கடிதம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மாக்கு. அதனாலதான் நான் உன்னை பார்க்க வரல அப்படின்னு தபால் பெட்டிட்ட சொல்லவும் தபால் பெட்டி கேக்குது, உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் நீ கடிதம் எழுதணுமா? ஏன் இந்த வானத்துக்கு, பூமிக்கு, நிலாக்கு, சூரியன், இயற்கை இவங்களுக்கெல்லாம் நீ கடிதம் எழுதக்கூடாதா அப்படின்னு தபால் பெட்டி கேட்டவுடன் இதுவும் ஒரு நல்ல யோசனை தான். ஆனால் நான் அவர்களுக்கு எப்படி கடிதம் எழுதுவது அப்படின்னு தங்கமுத்து தபால் பெட்டியிடம் கேட்க தபால் பெட்டியோ காகிதத்தில் எழுதி பறக்க விடு, அவர்களே படித்துக் கொள்வார்கள் என்று தங்கமுத்துவிடம் கூற, இதெல்லாம் இருக்கட்டும், உன்னை சுற்றி உனக்காக ஒரு பரிசு எடுத்து வந்துள்ளேன் என்று தபால் பெட்டியின் வரைந்த உருவத்தை பேப்பரை தபால் பெட்டியிடம் காட்டுகிறான். தபால் பெட்டியோ இவ்வளவு அழகாக வரைந்திருக்கிறாயே என்று கூறி, அது என்ன என்னை சுற்றி பூவாக வரைந்திருக்கிறாய் என்று கேள்வி எழுப்புகிறது தங்கமுத்துவிடம். தங்கமுத்து கூறுகிறான், இப்படி உன்னை சுற்றி பூவாக இருந்தால் அழகாக இருக்கும் என்று நான் வரைந்தேன் என்று கூறுகிறது. இதை நீயே பத்திரமாக வைத்துக்கொள், இங்கு வைத்தால் காற்றில் காகிதம் கிழிந்துவிடும் என்று தபால் பெட்டி கூற, தபால் பெட்டி நினைவாக அந்த ஓவியத்தை தங்கமுத்துவே வைத்துக் கொள்கிறான். அப்பொழுதுதான் அணில் ஒன்று தபால் பெட்டியிடம் வருகிறது. தங்கமுத்து கேட்கிறான், இது யார், உன் புதிய நண்பனா என்று கேட்கிறது. ஆம், இந்த அணில் என்னுடன் தான் இம்மரத்தில் இருக்கின்றது அப்படின்னு தபால் பெட்டி சொல்லும்போது, நீங்கள் இருவரும் எப்படி நண்பர்களானீங்கள் அப்படின்னு தங்கமுத்து தபால் பெட்டியிடம் கேள்வி எழுப்புகிறான். அப்பொழுது அணில் சொல்கிறது, அது ஒரு பெரிய கதை என்று. தபால் பெட்டி கூறுகிறது, பெரிய கதை என்று. ஆனால் இவனோ, எனக்கு கதை கேட்க பிடிக்கும், நீங்கள் கூறுங்கள் என்றவுடன் அணில் சொல்கிறது, பெரிய கதை என்றால் பெருசல்ல, சிறியதுதான் என்று. ஒரு முறை இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது தபால் பெட்டி அதனுள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது. நான் அக்காற்றிலிருந்தும் மழையிலிருந்தும் தப்பித்துக் கொண்டேன். அதனால் நாங்கள் இருவரும் நண்பர்களானோம் என்று கூறுகிறது. அப்பொழுது தபால் பெட்டியோ கூறுகிறது, நீ எனக்கு ஒரு பெயர் தாமா என்று வைத்து விட்டால் இவ்வணிலுக்கும் நீ ஒரு பெயர் வைத்து விட்டுரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அணில் சொல்லுது, எனக்கு தான் அணில் என்று பெயர் இருக்கே, இன்னும் ஏன் எனக்கு பெயர் வேண்டும் என்று கேட்க, இவன் அணிலை ரசித்துக் கொண்டே அதற்கு பெயர் யோசித்து ரேமி என்று பெயர் வைக்கிறான். அது மறுபடியும் கேட்கிறது, என்ன பெயர் கூறினா என்று கேட்கும்போது, உனது பெயர் ரேமி என்று கூறவும், அதுவும் ரேமி ரேமி என்று 3 முறை சொல்லிக் கொண்டு தன் வாளை ஆட்டிக்கொண்டு தனக்கு அந்த பெயர் பிடிப்பதாக
கூறுகிறது. நீ எப்பொழுதும் விளையாடி கொண்டேதான் இருப்பாயா அப்படின்னு தங்கமுத்து கேட்கும் பொழுது, ஆம், நான் விளையாடி கொண்டேதான் இருப்பேன். சற்று நேரம் உன்னிடம் நின்னு பேசுவது கூட எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அப்படி இருக்கும்போது உன் கையை நான் உன்னை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு தங்கமுத்து கேட்கும்போது, உன் கையை நீட்டு, நான் வந்து அமருகிறேன் என்று அணில் சொல்ல, தன் கையை நீட்டுகிறான் தங்கமுத்துவோ. அணில் வந்து அமர்கிறது. அதை தடவி கொடுத்து, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று கூறுகிறது. அப் ஆம், உனக்கு நட்சத்திரம் பிடிக்குமா என்று ரேமி அணில் கேட்கின்றது. பிடிக்கும் என்னும் அணில் சொல்கின்றது, எனக்கு அந்த நட்சத்திரங்களை உள்ள வேண்டும், உண்டு பார்க்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. அது அழகாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது அது இனிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு அணில் சொல்ல, உனக்கு தெரியுமா அதை சாப்பிட்டு உண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது தங்கமுத்து சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லவும், சரி எனக்கு பசிக்கின்றது, நான் போய் கொய்யா மரத்திலிருந்து கொய்யா கனிகளை கடித்து உண்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லவும், தபால் பெட்டி சொல்லுது, எனக்கு தான் பசிக்கவே செய்யாது. எனக்கு மனிதர்கள் போடும் இருக்கின்ற காகிதங்களே ஆன கடிதங்களே எனக்கு போதுமானதாக இருக்கும், எனக்கு பசிக்காது என்று கூறுகிறது. அப்படிதான் அணில் மூலம்தான் தன் ஊரில் உள்ள அனைத்து விஷயங்களையுமே டாமா, அதாவது தபால் பெட்டி வந்து அவன் அணில் மூலமா தான் தெரிந்து கொள்கின்றது. ஊரில் உள்ள சர்க்கஸ் அனைத்து விஷயங்களையுமே அணில் பார்த்து மரத்தில் தாவி கொண்டு வந்து அதை கண்டுவிட்டு தபால் பெட்டியிடம் வந்து பகிர்ந்து கொள்கிறது. 4வது அத்தியாயமாக நினைவுகளின் நிறம் என்று எஸ்ரா எழுதியிருக்கிறார். நினைவிற்கு ஏதாவது நிறம் இருக்கிறதா என்று தபால் பெட்டி தங்கமுத்துவிடம் கேட்க, தங்கமுத்துவோ தெரியவில்லை என்று கூறுகிறான். ஆனால் தபால் பெட்டி சொல்லுகிறது, நினைவுகளை நாம் நினைக்கும் பொழுது அது ஆனந்தமாக இருக்கிறது, அதனால் நினைவுகளின் நிறம் பச்சை என்று கூறுகிறது. அப்படி பார்த்தால் தங்கமுத்து சொல்லுகிறான், அப்படி பார்த்தால் என் நினைவுகளை நினைக்கும் பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது, அப்ப என் நினைவுகளின் நிறமோ கருப்பு என்று கூறுகிறான். அதற்கு தபால் பெட்டியோ, நினைவுகளும் வானவில்லை போன்றது, ஒவ்வொருவரின் நினைவுகளை பொறுத்தும் ஒவ்வொரு வண்ணம் அமையும் என்று தபால் பெட்டி கூறுகிறது. நீ என்ன கவிதை எழுதப் போகிறாயா, இவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று தங்கமுத்து தபால் பெட்டியை பார்த்து கேட்க, நீ குழப்பம் இல்லாமல் கதை சொல் அப்படின்னு சொல்லி தங்கமுத்து தபால் பெட்டியிடம் கேட்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லோருமே வந்து தொடர்ந்து கடிதம் எழுதுவாங்க, அப்படி நான் பார்த்த சிலரை பற்றி உன்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு தபால் பெட்டி தங்கமுத்துவிடம் சொல்லுகிறது. உனக்கு இந்த ஊரில் உள்ள சின்னச்சாமியை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கிறது. சின்னச்சாமி என்றால் அவர் தங்கமுத்துக்கோ யார் என்று தெரியவில்லை. அதனால் சின்னச்சாமி என்றால் யார் என்று தங்கமுத்துவுக்கு தபால் பெட்டி கூறுகிறது. இவ்வூரில் உள்ள பரணி என்னும் ஒரு கடையில் வேலை பார்க்கும் நபர் தான் சின்னச்சாமி. அவர் வந்து ரங்கமுத்து தான் அந்த கடையோட முதலாளி. ஆனால் ரங்கமுத்துவின் மகள் ஒரு முறை சுற்றுலா செல்லும் பொழுது டெல்லியில் தொலைந்து போய் விடுகிறார். தன் மகளை தேடி ரங்கமுத்துவும் சென்று விடுகிறார். ஆனால் செல்லும் போது சின்னச்சாமியிடமோ, இக்கடை நீ பார்த்துக்கொள், விவரங்களை மட்டும் எனக்கு அனுப்பிவை என்று ஒரு முகவரியை கொடுத்துவிட்டு செல்கிறார். ஆனால் அவர் சென்று 16 வருட காலம் ஆகிவிட்டது. அவர் தற்போது இருப்பாரா என்று கூட தெரியவில்லை சின்னச்சாமிக்கு. ஆனால் தினமும் கடை எடுத்து வைத்து முடித்தவுடன் கடை கணக்கு விவரங்களையும் விற்ற விவரங்களையும் தன் முதலாளிக்கு கடிதம் எழுதிவிட்டு சென்றார். இப்படி அடுத்தவரின் சொத்துக்கள் மீது ஆசைப்படாத ஒரு நபரும் இவ்வுலகில் இருக்கின்றார், இவ்வூரில் இருக்கிறார். அவரது கடிதங்களையும் நான் தினமும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஞானம் அவர்களை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஞானம் அப்படின்றவர் யாருன்னு தங்கமுத்து கேட்கும்போது, தபால் நிலையத்தில் இருக்கும் ஒரு நபர் தான், தபால் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் எழுத தெரியாத படிக்காதவர்களுக்கு கடிதம் எழுதி கொடுக்கின்றார். மேலும் கடிதம் வாங்க இயலாதவர்களுக்கு வாங்கி கொடுத்தும் கடிதம் எழுதி கொடுக்கிறார். இப்படி ஒரு மனிதரை காண்பது அரிதல்லவா அப்படின்னு தபால் பெட்டி சொல்லும் போது தங்கமுத்து சொல்கிறான், இப்படி ஒருவரை இருந்திருந்தால் என் அம்மாவும் எனக்கு பதில் கடிதம் அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். 3வதா ஒரு குழந்தையை தங்கமுத்து கேட்கின்றான், நீ இவ்வளவு கடிதங்கள் உன்னிடம் வருகின்றது, இவ்வளவு கடிதங்களை நீ தினமும் படிக்கின்றாய், பார்க்கின்றாய், உன்னால் மறக்க முடியாத ஒரு கடிதம் என்னவென்று கேட்கும் பொழுது, ஒரு சிறுமியின் கடிதம் தான் என்னால் மறக்க முடியாது என்று தபால் பெட்டி கூறுகிறது. அக்கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்று தங்கமுத்து தபால் பெட்டியிடம் கேட்க, அதில் ஒரே ஒரு வரிதான் இருந்தது, அப்பா நீங்கள் எப்போ வருவீர்கள், திரும்பி வருவீர்கள் என்று ஒரே ஒரு வரிதான் இருந்தது. ஆனால் அந்த செய்தி என்னை மிகவும் கவலைக்கும் உள்ளாக்கியது, கண் கலங்கவும் செய்தது. இதுதான் என்னால் மறக்க முடியாத
நினைவு என்று தபால் பெட்டி தங்கமுத்துவிடம் கூறுகிறது. இப்படியெல்லாம் தபால் பெட்டி இருக்கும் பொழுது தன் நினைவுகளை நினைத்துக் கொண்டே இருந்தது. தபால் அலுவலகத்திற்கு பின் எறியப்பட்ட தபால் பெட்டியோ தன் நினைவுகளை இரவெல்லாம் நினைத்து கொண்டு விட்டு அங்கிருக்கும் தபால் நிலையத்தில் உள்ள ஒரு எலியிடம் உதவி கேட்கின்றது. நான் ஒரு கடிதம் எழுத விரும்புகிறேன், எனக்கு ஒரு கடிதம் வேண்டும், நீ எனக்கு எடுத்து தருவாயா என்று கேட்கும்போது எலி, இன்று அதற்கென்ன, இன்று இரவே நான் உனக்கு எடுத்து தரேன் என்று இரவு தபால் நிலையத்தை மூடவும் இரவு ஒரே ஒரு தபால் அட்டையை எடுத்து கொடுக்கின்றது. அதன் மூலம் தன் நினைவுகள், கடந்த கால நினைவுகள் அனைத்தையும் தபால் பெட்டி எழுதி தங்கமுத்துவின் பழைய முகவரிக்கும் அவன் அம்மா பேரும் முகவரியும் தபால் பெட்டிக்கு நினைவிலிருந்து போகவே இல்லை. அதை அவனுக்கு அந்த கடிதத்தை அம்முகவரிக்கே அனுப்புகின்றது. ஆனால் தங்கமுத்துவின் அம்மா இறந்தோ 5 வருடங்கள் ஆகிவிட்டது, அவனும் இங்கு இல்லை. அப்படி இருக்கையில் அங்குள்ள தபால்காரருக்கோ தங்கமுத்துவின் புதிய முகவரி தெரிந்திருக்கின்றது. அவருக்கு அனுப்பி வைக்க தங்கமுத்துவோ ஆச்சரியத்தில் மூழ்குகிறான். ஒரு தபால் பெட்டி நமக்காக கடிதம் எழுதியிருக்கிறதா என்று அவன் கடந்த கால நினைவுகளை படித்து பார்த்து தபால் பெட்டியை பார்க்க இங்கு வருகிறான். இரவோடு இங்கு வந்து தபால் பெட்டியை பார்த்து நீ எப்படி இருக்கிறாய் என்று பேசுகிறான். தபால் பெட்டிக்கே ஒரே ஆச்சரியம், நம் நண்பன் வந்து விட்டான், அதுவும் நமக்காக வந்து விட்டான், நமக்காக ஒரு நபர் இருக்கிறார் என்று தங்கமுத்துவுக்கோ ஆச்சரியம். அவ்வளவு ஆச்சரியப்பட்டு தங்கமுத்துவும் அவருடைய தபால் அலுவலர்களிடம் முறையான அனுமதி பெற்று தபால் பெட்டியை தன் இருப்பிடத்திற்கே, அதாவது டெல்லிக்கே கொண்டு சென்று தனது வீட்டில் வைத்து அழகு பார்க்கிறான். தன் மகளுக்கும் மனைவிக்கும் தன் நண்பன் இவன்தான் என்று கூறுகிறான். இவ்வாறு தபால் பெட்டி கதை சொல்ல தொடங்கினால் அதற்கு முடிவேது, கேட்பதற்கு நமக்குத்தான் காதுகள் வேண்டும் என்று எஸ்ரா கூறி முடிக்கின்றார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி. மிகச்சிறப்பாக அத்தியாயங்கள் வழியாக, ஆனால் அந்த கதையில முக்கியமான விஷயங்களையா எடுத்து பேசி, ஏன்னா தபால் பெட்டிக்கு ஒரு நண்பனும் தபால் பெட்டியே ஒருவனுக்கு நண்பனுமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்கின்ற கற்பனை, அது வெறும் தபால் பெட்டியினுடைய கதை மட்டுமாக இல்லாமல் கைவிடப்பட்டவர்களின் கதையாகவும் இருப்பதுதான் அதில் கூடுதலான ஒரு சிறப்பு. சிறுவர்களுக்கான ஒரு பண்பு விளக்கமாக அந்த கதை இருக்கும். மிக அழகாக எடுத்துரைத்து பேசியிருக்கக்கூடிய சக்தி மீனாட்சி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.